கள்ளக்குறிச்சியில் சாராய விற்பனை. தமிழக அரசுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற மதுக்கடை அடைப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவை திருமாவளவன் முன்பே கடுமையாக விமர்சித்துள்ளார். கள்ளுக்கடைகள் கள்ள சாராயத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது முதல் தலைவனாக மது ஒழிப்பே நம்மளுடைய இறுதி மூச்சு என்ற போராட்டத்தை ஆரம்பித்த முதல் இயக்கமாக இந்த மேடையை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய முடிவு. சட்டமன்ற உறுப்பினர் கூறிய போல ஒரு கூட்டணி கட்சி தமிழக அரசிற்கு ஒரு முக்கிய கோரிக்கையாக இந்த கோரிக்கையை மக்களின் சார்பாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முதல் கூட்டம். அந்த கூட்டத்தின் சப்மிஷன்ஸ் எங்களுடைய முதல் கமிஷன் தலைவரிடம் நாங்கள் வைக்கிறோம். 2020ஆம் ஆண்டு நம்மளுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவினரும் மது விலக்கு படிப்படியான மது விலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று நாம் எதிர்கட்சியாக போராடினோம். ஆனால் இன்றைய நிலைமை அதற்கான ஒரு முழு வடிவம் பெற்றதா என்றால் 2 நாட்களுக்கு முன்பு தாக்கல் செய்த மது விலக்கு கொள்கையில் 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2022 2023 உடைய தரவுகள் அடிப்படையில் சுமார் 8000 கோடி ரூபாய் விற்று முதல் அதிகமாகியிருக்கிறது. நம்மளுடைய மது விற்பனை மூலம் இன்றைக்கு 45,000 கோடி ரூபாய் விற்று முதல் என்பது எதிர்கால தலைமுறையை முற்று முதல்வாக அறிவு தளத்திலிருந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்கால சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இதை நம்ம பார்க்கணும். இதை கிட்டத்தட்ட இன்னைக்கு முதல்வர் வெளியிட்டு இருக்க மாதிரி 16 லட்சம் லிட்டர் காவல்துறை அழித்து இருக்கிறதா சொல்றாங்க கள்ளச்சாராயத்தை. அப்ப 16 லட்சம் லிட்டர்னா அது நீங்க ஆவரேஜா ஒரு 100 ரூபாயோ இல்ல 60 ரூபாயோ கால்குலேட் பண்ணா அதோடைய வேல்யூவே கிட்டத்தட்ட ஒரு 1000 crores ஆச்சு. அப்ப இன்னைக்கு கள்ளச்சாராயம் எந்த அளவிற்கு டாஸ்மார்க்கில் 45,000 கோடி ரூபாய் சேல்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ, மறுபுறம் கள்ள சந்தையில் கள்ளச்சாராயத்துடைய விற்பனையுடைய அளவு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது இந்த முதலமைச்சருடைய அறிக்கையிலே தெரிகிறது. 16 லட்சம் லிட்டர் அளவிற்கு கள்ளச்சாராயத்தை காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது. 16 லட்சம் லிட்டரை கைப்பற்றி இருந்தும் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் சாராய விற்பனை ஏற்பட்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயிர்கள் நடந்துகிட்டு இருக்கு. இத கண்டிப்பா நம்ம போகணும்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு பூரண மது கொள்கை பீகாரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, குஜராத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. பீகார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.